பாட்டியோட மனசுக்குள்ள இருக்கிற ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆசை மாதிரி இல்லைங்க. அது ஒரு கனவு, ஒரு உயிர் துளி மாதிரி வந்து இருக்குது. அந்த ஆசை வந்து நிறைவேற நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணீர் கலந்த மகிழ்ச்சி தான் வந்து நம்ம காந்திமதிக்கு வந்து கிடைச்சிருக்கு. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா, மகன், பேரன் அப்படின்னு எல்லாருமே ஒண்ணா இருந்திருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோக்காக வேண்டி அப்போ கண்ணீர், கோபம், பாசம், சிரிப்பு எல்லாமே கலந்த ஒரு இமோஷனல் சீனா வந்து இருந்துச்சு. ஸோ பாட்டியோட பர்த்டேல வச்சு தான் வந்து அடுத்தடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாமே வந்து கொடுத்து அசர வைக்கிறான். ஸோ இதனால காந்திமதி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இதுக்கிடையில இவங்க ஏற்பாடு செஞ்ச பர்த்டே ஃபங்க்ஷன்ல வச்சு கதிர் வந்து ஸ்கோர் பண்றதை பார்த்த உடனே முத்து அண்ட் சக்திவேல் பயங்கரமா வந்து அப்செட் ஆகுறாங்க. கோமதியும் மகனோட ஃபேமிலியும் ஒன்னா சேர்ந்து வந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்னு காந்திமதி வந்து ஆசைப்படுறாங்க. காந்திமதியோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல கோமதி ஃபேமிலி வந்ததுல இருந்தே ஃபங்க்ஷன் வந்து கலகட்டுது. பாட்டியோட ஆசையை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக வேண்டிய கதிர் அங்க வரான். ஸோ இறந்து போன அவங்களோட ஹஸ்பண்டோட போட்டோ வந்து கதிர் கொண்டுட்டு வரான். கோமதி ஃபேமிலியோட ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்னு காந்திமதி நினைக்கிறாங்க. இதை வந்து பழனி சொன்னதை வந்து கதிர் வந்து நிறைவேற்ற முடிவு பண்றான். அதே மாதிரி ராஜிட்ட வந்து தாத்தா எப்படி இருப்பாரு, தாத்தா எப்படி இருந்தாரு அப்படின்னு எல்லாமே வந்து கேட்கறான். அப்ப ராஜி வந்து சின்ன சின்ன விஷயமா நினைச்சு சொல்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம தாத்தா எப்பவுமே வெள்ளை சட்டை கண்ணாடி போடுவாரு, பேசும்போது சிரிப்பு ஒரு மாதிரி வந்து இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சு ஆர்டிஸ்ட் மூலமா வந்து காந்திமதியும் ஹஸ்பண்ட் இருக்கிற மாதிரி போட்டோவையும் வந்து கதிர் வந்து கிரியேட் பண்றான். அதுல காந்திமதி பாட்டியும் இறந்து போன தாத்தாவும் ஒரே ஃப்ரேம்ல வந்து இருப்பாங்க. அதை ஆல்பமா வந்து ரெடி பண்ணி ரகசியமா வந்து மறைச்சு வச்சிடறான். இதை பாட்டிட்டு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன்ல வச்சு கொடுத்து இன்ப அதிர்ச்சி வந்து கொடுக்குறான். என்ன அந்த போட்டோல இருக்கு, யார் அந்த கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க, போட்டோனால அந்த ரெண்டு ஃபேமிலி எப்படி வந்து ஒன்னா சேர்றாங்க, அதுக்கப்புறம் நடந்த ட்விஸ்ட் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் தான் இன்னைக்கு எபிசோட்ல வந்து நடந்திருக்கு. வாங்க டீடைல்ல பார்க்கலாம். இந்த உலகத்துல வந்து பாட்டி கண்ணில் இருந்து வர கண்ணீருக்கு ரெண்டு காரணம் தான் இருக்கு. ஒன்று வந்து வருத்தத்தினால வர கண்ணீர், இன்னொன்று மன நிறைவுனால வர கண்ணீர். அந்த ரெண்டாவது கண்ணீர் தான் இன்னைக்கு நம்ம எபிசோட்ல வந்து காந்திமதி பாட்டியோட கண்ணில் வந்து பார்த்தோம். காந்திமதி பாட்டியோட பிறந்த நாளில் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா புதுசா பூனால வந்து அலங்காரம் பண்ணி செம பலன்னு ஜொலிக்குது. எல்லாருமே பாட்டிக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க வந்து ரெடியா இருக்கிறாங்க. முத்து சக்திவேல் ரெண்டு பேரோட முகத்துல வந்து சிரிப்பு இருந்தாலுமே உள்ளுக்குள்ள ஒரு டென்ஷனாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா கோமதி ஃபேமிலியோட வந்து வரப்போறாங்க அப்படின்றத நினைச்சுதான். ஸோ அதான் வந்து பழைய காயம் எகெயின் வந்து ஓப்பன் ஆக போகுது. அடுத்த நாள் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன். காந்திமதி பாட்டி வந்து உடனே முழு வீடுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து நிறைஞ்சிருக்கு. மக்கள் வந்து வரிசையாக வந்து ஹாப்பி பர்த்டே பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ கோமதி ஃபேமிலி வரும்போது ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹாலே வந்து சைலண்டாக வந்து இருக்குது. சக்திவேல் அண்ட் முத்து இவங்க ரெண்டு பேருக்குமே அதை பார்த்து மனசுக்குள்ள வந்து சலிச்சுக்கிறாங்க. ஆனால் பாட்டி அந்த சமயத்தில் வந்து கூப்பிடுறாங்க. அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே ஒரு ஆசை தான், என் ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான். இன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா காந்திமதியோட எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது தான் கோமதி வந்து அம்மாவுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி ஏக்கமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளை பார்த்து காந்திமதி வந்து கூப்பிடுறாங்க. என் பொண்ணு தானமா, நீ எதுக்காக ஒதுங்கி நிற்கிற? இவங்க இந்த மாதிரி சொன்ன உடனே கோமதி பேரன் பேத்தி எல்லாருமே இங்கே வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடுறா. அதுக்கப்புறம் கோமதி சந்தோஷமா வந்து அம்மாவுக்காக வந்து வளையல் வந்து கொடுக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து கதிர் வந்து பாட்டிக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்பம் அவங்க கையில் வந்து கொடுக்குறான். அதை பாட்டி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஹஸ்பண்டும் இவங்களும் ஒன்னா இருக்கிற போட்டோ வந்து இருக்குது. இதனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, கண் கலங்குறாங்க. அதை பார்த்த உடனே இவங்களால வந்து அடக்கவே முடியல. கையால் அந்த போட்டோவே தொட்டுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காந்திமதி எமோஷனலாக அழுத உடனே சக்திவேல் என்ன சொல்றாருன்னா, இப்படி நல்ல அம்மா வந்து அளவச்சிட்டு இருக்கு, உனக்கு அறிவில்லையா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு காந்திமதி என்ன சொல்றாங்கன்னா, நான் எவ்வளவு தடவை அவரோட இருக்க போட்டோ ஒன்று கூட இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்கேன், உங்ககிட்டயே அதை வந்து சொல்லியிருக்கேன்ல, உங்க யாருக்காவது இந்த மாதிரி பண்ணி தரணும்னு தோணுச்சா, என் பேரன் பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா கதிரை வந்து கட்டி அணைச்சு நீ நல்லா இருப்பையா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ கதிர் வந்து அதோட முடிச்சுக்காம பாட்டி இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆல்பம் ஒன்று கொடுக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கோமதி ஃபேமிலி வந்து காந்திமதி இருக்கிற ஆல்பம்லும் இருக்காங்க. ஸோ உடனே பழனி ஆசையை சொன்னேன், மாப்பிள்ள தான் அதை வந்து நிறைவேற்றி வச்சிருக்கான் பாரு அப்படின்னு வந்து சொல்றான். அப்போ செந்தில் என்ன கேட்கறானா, பாட்டி வேற ஏதாவது ஆசை உங்களுக்கு இருக்கா சொல்லுங்க, இப்பவே நிறைவேற்றி வச்சிடறோம் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்து ஒன்னா நின்று போட்டோ எடுக்கணும், அந்த ஒரு ஆசை மட்டும் நிறைவேற்றி வைங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த ஆசையை கேட்ட உடனே எல்லாருக்குமே வந்து சின்ன சந்தேகம், சின்ன கோபம் அந்த மாதிரி வருது. ஆனா கதிர் மட்டும் அதை வந்து மனசுல வச்சுக்கிறான். பாட்டியோட ஆசைன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆசையா வந்து இருக்காது, அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு அவன் யார்ட்டையுமே வந்து சொல்லாம முடிவெடுக்கிறான். காந்திமதி இந்த மாதிரி சொன்ன உடனே சக்திவேல் வந்து கோபத்தில் வந்து கொந்தளிக்கிறாரு. பாட்டி முத்துட்டு வந்து இது மட்டும் எனக்காக பண்ணுப்பா அப்படின்னு வந்து சொல்றாரு. கோமதி குடும்பம் எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க, நீங்களும் வாப்பா அப்படின்னு வந்து கெஞ்சுறாங்க. இதுக்கு முத்துவும் சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் காந்திமதி ஆசைப்பட்ட மாதிரியே ரெண்டு ஃபேமிலியோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதை பார்த்து பூரிச்சு போயிடுறாங்க. சக்திவேல் இதெல்லாம் வந்து பார்க்க முடியலடா, அந்த போட்டோ நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்ட்டு குமார் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அன்னதானம் கொடுக்கறதுக்காக வேண்டிய எல்லா வேலையும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோமதியும் மருமகளும் தனியாக வந்து கூட்டிட்டு போய் காந்திமதி வந்து பேசுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வந்து பாட்டி வந்து சொல்றாங்க. அப்போ கோமதி வந்து மனசு நிறைவா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த வீட்டில் இருந்த பிளவுகள் எல்லாமே ஒரு நொடியில் வந்து மறைஞ்ச மாதிரி வந்து ஆயிடுச்சு. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால நிறைய கண்ணீர் கதைகள் இருக்கு. அந்த ஒரு போட்டோ தான் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலியுமே இணைச்சு வச்ச ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்து இருக்கு. இப்போ பாட்டியோட ஆசை வந்து நிறைவேறியாச்சு. ஆனா அன்னதானத்தில் நடக்க போறது தான் பெரிய ட்விஸ்டா வந்து இருக்க போகுது. கோமதி ஃபேமிலியை எகைன் வந்து குத்தம் சொல்ல போறாங்களா, இல்ல சக்திவேல் வந்து மனசு மாற போறாரா, கதிர் பாட்டி சொன்ன ஆசையை வந்து காப்பாத்துவானா, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட் வந்து தவறாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. அடுத்த எபிசோட் அப்டேட் வந்து உடனே தெரிஞ்சுக்கணும்னா ஷேர் பண்ணிட்டு அரேபியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.